पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। यद्भावनागवापेयं प्रत्यक्षितिरनामया क्लेशकर्माद्य संस्पृष्टं तमीशं कंचना भजे। श्रीमत्पतञ्जलेस्तस्य पदद्वन्द्वमनिन्दितं वन्दे येन मनः काय वाचां शुद्धिरकार्यसौ विद्यारत्नं मया लब्धं यत्कृपापारवारिधेः वन्दे तान् विबुधैर्वन्द्यान् वन्दकानन्ददान् गुरु श्रीमद्देशिकवक्राब्जान् निशं यात विलोड्यताम् फणीन्द्रभनिते काचित् वृत्तिरारभ्यते मया। ओम अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தில் 3வது பாதம் விபூதி பாதம். சதாசிவ பிரம்மேந்திரோட யோக சுதாகர விருத்தி பார்த்துட்டு இருக்கோம். நேற்று என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான சூத்திரம் நேற்று பார்த்துருக்கோம். 38வது சூத்திரம். இந்த சரீரத்தில் பார்த்தீங்கன்னா பரகாய பிரவேசம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துருக்கோம். பரகாய பிரவேசம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா யாருனால முடியும் அப்படின்னா முக்தி அடைஞ்சவங்களால முடியும். இல்லை முக்தி அடைகிறதுக்கு முந்தின ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு பரம்பிரசங்கியானத்தில் இருக்கிறவங்களுக்கு முடியும். அப்போ மற்றவங்களால முடியுமானா முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். யாருக்கு முடியும் அப்படின்னும் போது பந்தகாரண சைத்தில்யாத் முக்கியமான ரீசன் சொல்லியிருக்கு. ஒரு ஹேத்து என்ன ஹேத்துனா பந்த காரணம் அப்படின்னா கர்மாவும் வாசனைகளும் யாருக்கு பார்த்தீங்கன்னா சித்திலமாயிருக்கோ அந்த சித்திலம்னா என்ன அர்த்தம்? ஒன்று தேஞ்சிருக்கணும், இல்லை அப்படின்னா நாசமாயிருக்கணும். பரம்பிரசங்கியானத்தில் இருக்கிறவங்களுக்கு தேஞ்சிருக்கும். அதே பார்த்தீங்கன்னா சுரூபத்தில் நிற்கிறவங்களுக்கு அது என்ன இருக்கும்? நாசமே ஆயிருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சார சம்வேதனாத்துச்ச பிரச்சாரம் அப்படின்னா இந்த சித்தத்தை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையா வச்சு 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 மேல் நோக்கி போயிருப்பாங்க. விஷயத்துல வச்சு அபியாசம் சவிதர்க்கம், அதுக்கப்புறம் தன்மாத்திரையில வச்சு நிர்விதர்க்கம், அதையே பார்த்தீங்கன்னா வெளியில இருக்கிறத விட்டுட்டு உள்ளுக்குள்ளார அந்த ரூபத்தை சவிச்சாரம், அதுக்கப்புறம் கல்யாண குணங்கள் இன்னும் சட்டுலா பார்த்தீங்கன்னா கல்யாண குணங்கள்ல தியானம் பண்றது நிர்விச்சாரம், அதுக்கப்புறம் சென்ஸ் ஆர்கன்ஸ்லயே பார்த்தீங்கன்னா மனசுலையும் சென்ஸ் ஆர்கன்ஸ்லயுமே பண்றது சானந்தம். அப்ப இந்திரியங்கள்ல பண்ணி 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 அபியாசம் பண்ணி, அதுக்கப்புறம் மனசுலையும் பண்ணி அபியாசம் பண்ணி, அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கக்கூடிய அகங்கார தத்துவத்திலையும் அபியாசம் பண்றது சாஸ்மிதா. இது மாதிரி சட்டிலா விஷயத்தில் ஆரம்பிச்சு அகங்கார தத்துவம் வரைக்கும் போயாச்சு. அகங்கார தத்துவத்துல என்ன சொல்றோம்? ஒண்ணு பார்த்தீங்கன்னா அகங்காரம் சொல்லலாம், இல்லைன்னா பிராணன் சொல்லலாம். ரெண்டுத்துலயே ஆச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 96-97% மேல போகும்போது பிராத்திபம் சொல்லக்கூடிய விஷயம் சொல்லுது, சித்தி கிடைக்கும். அதுக்கப்புறம் 98% சத்துவகுணம் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா தூக்கத்துல நான் இருக்கனே, நான் ஒன்றும் தெரியவில்லை அப்படின்னு. இது அவஸ்தா எங்க உண்டாயிரும்? பரம்பிரசங்கியானது. அப்போ இந்த ரூட்ல ஒருத்தன் டிராவல் பண்ணியிருக்கான். எப்படி டிராவல் பண்ணியிருக்கான்? தடன்னு ஃபாஸ்டா போயிருக்கமா? இல்லை. ஏன்னா ஃபாஸ்டா போனா நிறைய விஷயங்களை பார்க்க முடியாது. அப்ப இங்க அப்படிலாம் இல்லை. ஒவ்வொன்றுத்துலையும் இருந்து இருந்து ஏன்னா நிறைய முயற்சி பண்ணி தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜையும் ஒருத்தன் பிராப்தி பண்றான். அப்ப இருந்து இருந்து போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இது எல்லாம் அவனுக்கு போக்குவரவு நல்லா தெரியும். என்ன என்ன பரிணாமம் சொல்லியிருக்கோம்? மேல கீழே ஏறி இறங்கும். சமாதி பரிணாமம். அப்ப எடுத்தோட சமாதி பரிணாமம்னா என்ன அர்த்தம்? மேல கீழே இறங்கிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொன்றையும் சவித்தர்க்கத்தை அடைஞ்சோட திரும்ப கீழே இறங்குவோம், திரும்ப சவித்தர்க்கம் வருவோம், திரும்ப கீழே இறங்குவோம், சவித்தர்க்கம் வருவோம். அதுல நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா திரும்ப நிர்வித்தர்க்கத்துக்கு மேலே ஏறுவோம், திரும்ப கீழே இறங்குவோம் சவித்தர்க்கத்துக்கு, திரும்ப நிர்வித்தர்க்கம் போவோம், திரும்ப சவித்தர்க்கத்துக்கு கீழே இறங்குவோம். அதே மாதிரி நிர்வித்தர்க்கத்தில் எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மேலே போவோம் சவிச்சாரத்துக்கு, அதில் நிற்க முடியாமல் திரும்ப கீழே நிர்வித்தர்க்கத்துக்கு இறங்குவோம், திரும்ப சவிச்சாரம் நிர்வித்தர்க்கம், சவிச்சாரம் நிர்வித்தர்க்கம். அப்புறம் சவிச்சாரம் சித்தி ஆனதுக்கு பிறகு நிர்விச்சாரத்துக்கு ஏறுவோம், திரும்ப கீழே இறங்குவோம்.
நிர்விச்சாரத்துல இருந்து சவிச்சாரம். இதே மாதிரி ட்ரை பண்ணி நிர்விச்சாரத்துல எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கு பிறகு அதுக்கப்புறம் அடுத்து சானந்தத்துக்கு போவோம். சானந்தத்துல எஸ்டாப்ளிஷ் ஆக முடியாது, கீழே இறங்குவோம் மேலே ஏறுவோம், கீழே இறங்குவோம் மேலே ஏறுவோம். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா சானந்தத்துல இருந்து இந்திரியம் மனசுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அகங்கார தத்துவத்துக்கு மேலே ஏறுவோம், திரும்ப கீழே இறங்குவோம். இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன பேர் சொல்லியிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரும்ப அகங்கார தத்துவத்துல இருந்து எங்க ஏறுவோம், பரம்பிரசங்கியானத்துக்கு. பரம்பிரசங்கியானத்துல நிக்க முடியாம என்ன பண்ணுவோம், திரும்ப இறங்குவோம். எப்படி நம்ம தூக்கத்துக்கு போறோம், தூக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 நிமிஷம் தூங்குவோம். இப்ப நான் காலையில இன்னைக்கெல்லாம் அது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். கொஞ்சம் இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் படுக்கலாம் அப்படின்னு. தூக்கமும் ஃபுல்லா போக முடியாது, தூக்கத்துல இருந்து வெளியிலயும் ஃபுல்லா வர முடியாது. உள்ள போவோம் வெளில வருவோம், உள்ள போவோம் வெளில வருவோம். இது மாதிரி ஒரு அவஸ்தை இருக்கும். அதே மாதிரி வந்து பரம்பிரசங்கியானத்துக்கு போவோம், திரும்ப கீழே அகங்கார தத்துவத்துக்கு வருவோம். திரும்ப பரம்பிரசங்கியானத்துக்கு போவோம், திரும்ப கீழே இறங்கி அஸ்மிதாக்கு புத்தி தத்துவத்துக்கோ இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகங்கார தத்துவத்துக்கோ வருவோம். இப்படி மேலே கீழே ஏறி இறங்க மாதிரி பரம்பிரசங்கியானம் வரைக்கும் இருக்கிற அந்த பரிணாமத்துக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம், சமாதி பரிணாமம். அப்ப சமாதி பரிணாமம் அடுத்து ஒரு முக்த புருஷனா எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணியிருப்பான், பரம்பிரசங்கியானத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நிரோத பூமிக்கு பேர் இருப்பான். அங்க நிக்க முடியாம திரும்ப பரம்பிரசங்கியானத்துக்கு இறங்குவான், திரும்ப நிரோத பூமியில போவான், திரும்ப கீழே இறங்குவான். அப்படி மெதுவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம்ல வந்து பரம்பிரசங்கியானத்தை 100% அதை தியாகம் பண்ணிட்டு சொரூபத்திலேயே எஸ்டாப்ளிஷ் ஆகும். அப்ப அதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம் அப்படின்னா நிரோத பரிணாமம். அப்ப இந்த ப்ராசஸ் நடக்க எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க கிரிவலம் பண்ற மாதிரிதான். இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா கிரிவலம், நாதம் பிரம்மமும் விஞ்ஞானந்தா இப்ப பிரணவ் சொல்றதா 3 பேரும் எனக்கு என்ன பண்ணுவாங்கன்னா போயிட்டு வரும்போதெல்லாம் ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சாமி இப்படி ஆச்சு சாமி, இங்க இப்படி மாத்தி இருக்கு சாமி அப்படின்னு. அப்படியா மாத்திச்சா, நான் பார்க்கவே இல்லையா, இந்த வாரம் போன நான் பாக்குறேன். நான் என்ன பண்ணுவேன், வாரத்துக்கு ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா வண்டியில சர்ன்னு ஒரு ரவுண்டு போகும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா வேகமாலாம் போக மாட்டேன். இந்த பக்கம் வேடிக்கை பார்ப்பேன், இந்த பக்கம் வேடிக்கை பார்ப்பேன், பார்த்துக்கிட்டே இப்போ 2 பக்கமும் என்னெல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு. ஐயோ இதெல்லாம் நம்ம போனோம் பார்க்கவே இல்லையே, 1 மாசம் ஆச்சு, என்ன புதுசா எங்க பண்ணியிருக்கானுங்க அப்படின்னு நின்று என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்பேன். நான் கேட்டு இப்படியோ நான் சுற்றிக்கிட்டே இருக்கேன் வச்சுங்களேன். இப்போ என்ன ஆகும், யாரோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாரு, என்ன சாமி எப்படி இருக்கு திருவண்ணாமலை, ஆமாம் இந்த இடத்துல இந்த ப்ராப்ளம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் போகலாம் கிராஸ் பண்ணலாம் அப்படின்னு எவ்வளோ தெளிவாக சொல்லுவோமோ. அப்ப கிரிவல பாதையில திரும்ப நம்ம போறதுனால கிரிவல பாதை எப்படி நமக்கு எல்லாம் நல்லா தெரியுமோ, அதே மாதிரி ஒரு சாதகன் பரம்பிரசங்கியானத்தை அடையிற வரைக்கும் முன்ன பின்ன ஏறி இறங்கி அச்சீவ் பண்றதுனால இந்த சித்தம் எப்படி ஒவ்வொரு சூக்ஷ்ம தத்துவத்திலையும் அடுத்தடுத்த பிளேஸ்க்கு போகுது அப்படின்னு போக்கு வரது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நல்லா தெரிந்து விடும். இதுக்கு பேர் என்ன பேருனா பிரச்சார சம்வேதனம் அப்படின்னு பேர். பிரச்சாரம்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சித்தம் எங்கெல்லாம் போகுதோ வருதோ அதுக்கெல்லாம் பேரு பிரச்சார சம்வேதனம். அப்ப இப்ப எனக்கு தெரியுதா, ஆமா ஜபம் பண்ணும் போது நீங்க பாக்குறீங்களா, ஆமா ஜபம் பண்ணும் போது பாக்குறீங்கல்ல, ஜபம் பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா 4 ஜபம் ஓங்காரத்தை பண்ணிட்டு இருக்கேன், ராம் 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 சொல்லுவீங்க, ஓம் ஓம் சொல்லுவீங்க. அப்புறம் 5ஆவது வந்து பாத்தீங்கன்னா வெளியில எங்கேயா போயிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்லா இன்னும் கவனிச்சீங்கன்னா எந்த விஷயத்துக்கு போகுது, ஜபம் பண்ற காலையில ஜபம் பண்ணும் போது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த விஷயம் போகுதுன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் மத்தியானமோ இல்லை ஈவினிங்கோ ஜபம் பண்ணும் போது பார்க்கணும், என்னது இன்னைக்கு நடந்த விஷயத்துல போகுதா இல்லை வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது விஷயத்துல போகுதா, யாரோட வந்து சம்பந்தம் அதிகப்படுது, வேற எதையாவது பாலிடிக்ஸ் நினைக்கிறோமா, இல்லை சினிமாவை நினைக்கிறோமா, இல்லை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரிலேட்டிவ்ஸை பத்தி நினைக்கிறோமா, இல்லை வீட்டிலோட பிரச்சனை நினைக்கிறோமா, இல்லை பாஸ்ட் நினைக்கிறோமா, இதெல்லாம் நீங்க நல்லா ஸ்கேன் பண்ணணும். இந்த உட்காரும் போது ஜபம் பண்ணும் போது இப்படி பண்ண உங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும்னா, சாதாரணமாவே இந்த மனசு எங்கெல்லாம் ஓடி திரியுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாதாரண பரிணாமம், சமாதி பரிணாமத்துக்கு கீழே இருக்கிறது, இதுக்கு என்ன பேர் வச்சிருக்கோம் அப்படின்னா வித்தான பரிணாமம். அப்ப வித்தான பரிணாமம், சித்தம் அடைகிற வித்தான பரிணாமத்தையும் சமாதி பரிணாமத்தையும் நிரோத பரிணாமத்தையும் இந்த 3த்தையும் அறிதல் எதுவோ அதுக்கு பேரு பிரச்சார சம்வேதனம் அப்படின்னு பேரு. இந்த 2த்தையும் அறிஞ்ச காரணத்தினால பரசரீர ஆவேச, இவன் எப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொன்றுத்தலையா இந்த சித்தத்தை ஏத்தி இறக்கி அபியாசம் பண்ணானோ, இதே மாதிரி என்ன பண்ணுவான் அப்படின்னா இந்த சித்தத்தை தூக்கி கொண்டு போய் பரப்பிரசங்கியானத்துல இருக்கும்போது, பரம்பிரசங்கியானம் போகும்போது உங்களுக்கு என்ன இருக்கும்னு கேட்டா ஆல்மோஸ்ட் பாப்பங்கள் என்ன ஆயிடும், நாசமாயிடும்.
புண்ணிய பாப்பம் ஆல்மோஸ்ட் நாசமானாதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பரம்பிரசங்கியானத்தை நிக்கிறோம். நம்ம டீப் ஸ்லீப்ல நிக்கிறோமே, டீப் ஸ்லீப்ன்றது என்னது அப்படின்னா புண்ணியத்தோட உத்கிருஷ்டமான புண்ணியம் இருந்தாதான் நம்ம டீப் ஸ்லீப்ல ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். அப்ப நம்ம டெய்லி வந்து பாத்தீங்கன்னா நல்ல உத்கிருஷ்டமான புண்ணியம். ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறதா இருந்தாலும் உங்களுக்கு என்ன பணம் வேணும்? புண்ணியம் வேணும். புண்ணியம் தான் வந்து பாத்தீங்கன்னா உத்கிருஷ்டமான ஆனந்தங்களை எந்த ஆனந்தம் அனுபவிச்சாலும் சரி. அப்போ தூக்கத்தில் அனுபவிக்கிற ஆனந்தம் வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தமய கோஷ ஆனந்தம் இருக்கிறது ரொம்ப உத்கிருஷ்டம். அப்போ நல்ல புண்ணியத்தினால உண்டாகிறது தான் நம்மளோட டீப் ஸ்லீப்ல நடக்கிற சுகம். அப்போ வந்து அதே மாதிரி ஒருத்தனுக்கு ஜாகிரத அவஸ்தையில உண்டாகுதுன்னா அதுதான் பேர் பரம்பிரசங்கியானம். அப்போ அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் என்ன இருக்கும்? ஜாகிரதத்தில் அது சித்திக்குதுன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பாப்பங்கள் என்ன இருக்கணும்? எல்லாம் பாப்ப கருமங்கள் எல்லாம் நியூட்ரலைஸ் ஆயிருக்கணும். அப்படி ஆன நிலையில தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்மமும் நாசமாயிருக்கணும். நீங்க சமாதி பரிணாமத்தை தாண்டிட்டீங்க. அப்ப என்ன அர்த்தம்? உங்களுடைய வாசனைகளும் என்ன ஆயிடுச்சு? நிர்மூலமாயிருக்கு, ஆல்மோஸ்ட் கம்மியாயிடுச்சு பரம்பிரசங்கியானம் போகும்போதே. அப்போ அந்த நிலையில இருக்கிறவங்க தான் என்ன பண்ண முடியும்னா இந்த சித்தத்தை தூக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற ஒரு சரீரத்துல அது ஜீவிச்சுக்கிட்டு இருக்க சரீரமா இருக்கலாம், இல்ல வந்து பாத்தீங்கன்னா இறந்து போன சரீரமா இருக்கலாம். அந்த இறந்து போன சரீரத்திலையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுலயே நேற்று நான் சொல்லாம விட்டேன், டீகம்போஸ் ஆயிடக்கூடாது. அதனாலதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 மணி நேரம் ஒரு சரீரம் இறந்து போச்சு அப்படின்னா 3 மணி நேரத்துக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே இந்த தேகத்துல இருக்கிறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு நல்லா இருக்கும். அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா உள்ளுக்குள்ளார பிரவேசம் பண்ணிடுவாங்க. அப்ப எந்த இந்திரியமும் வந்து பாத்தீங்கன்னா எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல கோலக்கம் சொல்றோம் அந்தந்த இது அப்படியே ஃபிட்டா இருக்கும். உள்ள நுழைஞ்ச மாத்திரத்துல சித்தம் உள்ள நுழைஞ்சோன்னு கூடவே வந்து பாத்தீங்கன்னா எல்லா இந்திரியங்களும் உள்ள நுழைஞ்சிரும். அந்தந்த பிளேஸ்க்கு போயிடும். கண்ணுல சக்ஷு போயிடும், காதுல வந்து ஸ்ரோத்திரம் போயிடும், நாக்குல வந்து பாத்தீங்கன்னா ரசனம் போயிடும், மூக்குல வந்து பாத்தீங்கன்னா கிராணம் போயிடும், ஸ்கின்னுல வந்து தொக்கேந்திரியம் போயிடும். எல்லா இந்திரியங்களும் அந்தந்த கோலக்கத்துல ஸ்தானத்துல போயிடும். போன மாத்திரத்துல அந்த கரணம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள போயிடுது, சித்தம்னா அந்த கரணம் ஃபுல்லா போயிடுது. போன மாத்திரத்திலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சரீரம் பழைய மாதிரி ஆக்டிவேட் ஆகிடும். ஒருத்தர் இறந்த சரீரம் திரும்பவும் உயிர் பெற்று இறந்த மாதிரி ஆகிடும். இதுதான் இதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பூதாவேஷ நியாயம்னு பேரு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கிரகாவிஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, கிரகாவேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. நேற்று இன்னைக்கு பாடத்துல வந்து பாத்தீங்கன்னா அகம் கிரக ஆவிஷ்ட அப்படின்னு ஒரு வார்த்தை சங்கர பாஷ்யத்துல பார்த்தோம். அந்த கிரக ஆவேசம் அப்படின்னு பேரு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரக ஆவேசம் எனக்கு இங்க பிரயோகம் பண்றது நான் பாக்குறதே இல்லை. நார்த் இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூத்தம் பிடிச்சிக்கிச்சு பேய் பிடிச்சிக்கிச்சு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கிரகாவேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரக ஆவேசம் ஆயிடுச்சு அப்படின்னு. நான் இங்க வந்து அது மாதிரி பார்க்கல. நார்த் இந்தியாவில் இந்த பிரயோகம் அதிகமா இருக்கு. நம்ம பக்கத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா பூதாவேஷ நியாயப்படிதான் பேய் பிடிச்சிக்கிச்சு பிசாசு பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு நம்ம சொல்றது. அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சரீரத்துல இருந்து அடுத்த சரீரத்துக்கு போறது சம்பவிக்கின்றது. இதோட வந்து பாத்தீங்கன்னா போன இது முடிச்சாச்சு. அப்ப எங்கேயாவது பரகாய பிரவேசம்லாம் நடக்குது அப்படின்னா ரொம்ப உத்கிருஷ்ட ஜீவனால மட்டும்தான் முடியும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஆச்சாரியர் 39வது சூத்திரத்துக்கு வரார். உதானஜயாத் ஜல பங்க கண்டகாதிஷு அசங்க உத்கிராமந்திஸ்ச. உதானஜயாத் ஜல பங்க கண்டகாதிஷு அசங்க உத்கிராந்திஸ்ச. உதான வாயுவோட இதனால வந்து பாத்தீங்கன்னா ஜெயத்தினால ரொம்ப முக்கியம். கிரமமுக்திக்கு போறவங்களுக்கு உதான வாயு ரொம்ப பிரதானம். இந்த உதான வாயு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய நெஞ்சு பகுதியில இருக்கிறது, ஹிருதயத்துக்கு தொண்டைக்கு நடுவுல இருக்கிறது. இதோட ஸ்தானம்னு சொல்லும் போது தொண்டை தான் வந்து பாத்தீங்கன்னா இதோட ஸ்தானம். தொண்டையில இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது. ஆனா அதோட ஒர்க் பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹிருதயத்துக்கு மேலேயே அதோட ஒர்க்கிங் பிளேஸ் தான். எங்க தெரியும் சுவாமி அப்படின்னா விக்கல், இருமல், செருமல், நம்ம ஃபுட்டெல்லாம் எங்கேயாவது கொஞ்சம் போட்டோம் அப்படின்னா அது லைட்டா வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், இந்த த்ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா 2 இருக்கா, மூச்சு குழல் இருக்கு, உணவு போற குழல் இருக்கு. இதுல ஒன்னு க்ளோஸ் ஆகி ஒன்னு போகும், ஒன்னு க்ளோஸ் ஆகி ஒன்னு போகும். இப்ப நம்ம சுவாசிக்கும் போது மூச்சு குழல் ஓப்பனா இருக்கும். அதை ஒரு சின்ன ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா மூடி மாதிரி இருக்கும், டக்கு டக்குன்னு இதாகிட்டே இருக்கும். இதுல சில சமயம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா சாப்பிட்ற ஃபுட்டு
ஏதாவது ஒண்ணு எனக்கு மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா இந்த துளசி தளத்தை இப்ப சாப்பிட்றதே இல்லை. கரெக்டா துளசி தளம் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டு மென்ன அப்படின்னா டக்குன்னு அந்த சின்ன ஒரு பார்ட்டிக்கல் என்ன பண்ணுதுன்னா டக்குன்னு இந்த இதுக்கு போயிடும். ஏதோ ப்ராப்ளம் இருக்கு எனக்கு இந்த தோட்டில். பேசிக்கிட்டு சாப்பிடக்கூடாதுன்னு அதுக்காக நம்ம சொல்லுவோம். படுத்துக்கிட்டு சாப்பிடக்கூடாது, பேசிக்கிட்டு சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் சொல்றது எதுக்காக அப்படின்னா இதுல ஏதாவது ஒரு உணவு துகள் ஏதாவது இந்த மூச்சுக்குழல்ல போகும்போது என்ன ஆகும், இருமரம் தலைக்கு ஏறுது, புறை ஏறுது, யாரும் நினைச்சுக்கிறாங்க இதெல்லாம் சொல்றோம்ல. அப்ப புறை ஏறுறது, இருமல் வர்றது, வாந்தி வர்றது, விக்கல் வர்றது, இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாரு பண்றான்னா இந்த த்ரோட்டில் இருக்கக்கூடிய உதான வாயு தான் பண்ணுகின்றது. அதுக்கப்புறம் இந்த உதான வாயுவோட இன்னொரு ஒரு பெரிய இது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எப்பெல்லாம் ஒரு சிலிண்டர் தூக்கி வைப்பீங்கன்னு உங்களுக்கு வீட்டுல எல்லாம் தெரியும். ஒரு மூட்டை, சின்ன மூட்டை, ஒரு 25 கிலோ அரிசி மூட்டை வீட்டுல உள்ள வெளியில இருந்து உள்ள கொண்டு வரணும், இல்ல ஒரு சிலிண்டரை தூக்கி பக்கத்துல வைக்கணும், இல்ல வாட்டர் கேன் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா கவுக்கணும். இது மாதிரி பண்ணும் போது எந்த இடத்துல ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா தெரியும். நெஞ்சுக்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா மூச்சை பிடிச்சுக்கிட்டு தூக்குறதுன்னு சொல்லுவோம்ல. மூச்சு பிடிச்சிக்குங்கப்பா, ஏன் இப்படி தூக்குற, மூச்சு பிடிச்சிக்கும் அப்படின்னு. இப்ப நம்ம நாதபுரமெல்லாம் அடிக்கடி அதே தான் பண்ணுவார். ஏன் 2 பேர் தூக்குறது, எது ஒருத்தர் தூக்குறீங்க, ஆள் கொடுங்க, ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மூச்சு பிடிச்சிங்க, மூச்சு பிடிச்சிக்கிச்சுன்னா கஷ்டமாயிடும். அந்த மூச்சு பிடிக்கிறது அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த உதான வாயு நெஞ்சுக்கு மேல இருக்கிறது. நெஞ்சுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா வெயிட்டை தூக்கும் போது நெஞ்சுக்கு மேலதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட்டுக்கு மேலதான் இந்த உதான வாயு ஒர்க் அவுட் பண்ணுது. அப்போ அந்த உதான வாயு தான் என்ன பண்ணுது அப்படின்னா மரண காலத்துல என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா பிராணன்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹிருதயத்துக்கு வந்துடும். ஹிருதயத்துக்கு வந்ததுக்கு பிறகு அந்த ஹிருதயத்துல முக்கிய பிராணன்ல இருக்கக்கூடிய அந்த பிராணவாயு, அதுல இருக்கக்கூடிய அந்த உதானன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த பிராணனை மேல் நோக்கி வந்து பாத்தீங்க அப்படின்னா கொண்டுட்டு போறதுக்கு ஹெல்ப்பா இருக்கிறது. அதோமுகம் இல்ல, அதோமுக வாயுவா கொண்டு போறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிராணனை கொண்டு வரது அபான வாயு கொண்டு போயிடும், மலத்துவாரம் மூத்திர துவாரத்து வழியா. அதே வந்து பாத்தீங்கன்னா இந்த உதான வாயு தான் புண்ணிய லோகங்களுக்கு கொண்டு போகக்கூடிய வாயு. ஏன்னா இந்த உதான வாயு மேல் நோக்கி கொண்டு போச்சுன்னா வாயு, மூக்கு, கண்ணு, காது இது வழியா பிராணன் பிரியும். இது வழியா பிராணன் பிரிச்சுது அப்படின்னா நீங்க புண்ணிய லோகத்துக்கு போயிடுவீங்க. அதனால புண்ணியம் பண்றவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த உதான வாயுவை கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் முக்கியமா. ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றார் உதான ஜெயாத், உதான வாயுவோட ஜெயத்தினால இப்பவே நம்ம வந்து பாத்தீங்கன்னா உதான வாயுவை கவனிக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொல்றேன்ல ஊர்துவ பிராணனை கவனிங்க ஜி, ஊர்துவ பிராணனை கவனிங்க அப்படின்னு. அந்த ஊர்துவ பிராணன்ல வந்து பாத்தீங்கன்னா வேற எதுவுமே இல்லை, ஊர்துவ பிராணன் தான் உதானன். நான் உங்க எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா லென்த் பண்ணுங்கன்னு சொல்றேன்ல. இந்த ஓங்காரத்தை சொல்லும் போது ஓ ஓ இந்த விதமா நீங்க லென்த் பண்ணும் போது தீர்க்க சூக்ஷ்மமாகும். வாயு என்னாகும், தீர்க்கமாகும், சூக்ஷ்மமாகும். இந்த தீர்க்க சூக்ஷ்மமாகும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வாயு வந்து பாத்தீங்கன்னா எங்க எங்க பிரயாணம் பண்ண ஆரம்பிக்கும், சுஷும்னா நாடிக்குள்ளார பிரயாணமாகும். அந்த சுஷும்னா நாடி வழியா போகக்கூடிய வாயு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உதான வாயு தான் போகும். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் இன்டைரக்டா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா இந்த ஓங்காரத்தை இப்ப நம்ம சொல்ற மாதிரி தீர்க்கமா சொல்லிக்கிட்டே இருந்தாவே உங்களுக்கு என்ன ஆகும்னா புண்ணிய லோகம் கன்ஃபார்ம், வேற எதுவும் இல்லை. நீங்க வந்து சாகர காலம் மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஓங்காரத்தை லென்த் பண்ணி சொல்ல சொல்ல ஒரு 6 மாசம், 1 வருஷம், 2 வருஷம் லென்த் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், இந்த பிராணன் என்ன ஆகும்னா உள்ள இப்படி போனது வந்து பாத்தீங்கன்னா மேல் நோக்கி போக ஆரம்பிச்சு, மேல் நோக்கி ஊர்துவ பிராணனா போக ஆரம்பிச்சிருச்சுனாவே தெரிஞ்சிடலாம் உங்களுக்கு உதானம் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா 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 ஹோல்டு பண்ண ஆரம்பிக்கிறீங்க, உங்க கை வர ஆரம்பிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சு. புருவோர் மத்திய பிராணமாவேஷ சம்யக்கு அப்படின்னு 8வது சாப்டர்ல வரக்கூடிய அந்த புருவ மத்தியில பிராணனை எடுத்து வச்சு இந்த பிராணனை விடணும் அப்படின்னும் போது இந்த பிராணவாயுன்றது அந்த எதுனா உதான வாயு தான் உங்களை என்ன பண்ணுது மேல் நோக்கி கொண்டு போறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதை ஜெயம் பண்றதுனால வந்து பாத்தீங்கன்னா முதல் லௌகிகத்திலேயே என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா உதான ஜெயாத் ஜல
ஜலத்துக்கு மேல நடக்கிற சாமர்த்தியம் ஒருத்தருக்கு உண்டாகும். உதான வாயு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சிஜன், வேற எதுவும் இல்லை. உதான வாயு என்னது? ஆக்சிஜன். பியூர் ஆக்சிஜன் அதிகமாகும். இந்த பியூர் ஆக்சிஜன் அதிகமாக 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 என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா உங்க பாடி வந்து பாத்தீங்கன்னா உதான ஜெயம் பண்ணும்போது ரொம்ப லகுத்தன்மைக்கு வந்துடும். ரொம்ப பஞ்சு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பலூன் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வெயிட்லெஸ் ஆயிடும். அப்போ பலூனை தூக்கி தண்ணி மேல போட்டீங்கன்னா என்ன ஆகும்? தண்ணிக்கு மேல மிதக்கும். அதே மாதிரி இந்த பாடியும் வந்து பாத்தீங்கன்னா தண்ணிக்கு மேல மிதக்கிற சாமர்த்தியம் வந்துடும். ஜல, அதுக்கப்புறம் பங்க, சேரு. ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா சேத்து நிலமா இருக்கு அப்படின்னா சேத்துல கால்படாம நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதோட டச் ஆகாம அதுக்கு மேல நடக்க முடியும். அதுக்கப்புறம் பங்க அப்படின்றதுக்கு அப்புறம் சேரு. அதுக்கப்புறம் கண்டகாதிஷு. கண்டகாதிஷு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா முள்ளு முதலியதெல்லாம். எங்கேயாவது முள்ளு இருக்கு, ஒரே பாதையா முள்ளா இருக்கு, நீங்க என்ன பண்ணலாம்னா அது கொஞ்சம் பாடி இது பண்ணிட்டீங்க, பிளைங் சுவாமி ஆயிடலாம். நீங்க பாட்டுக்கு முள்ளுக்கு மேல டிராவல் பண்ண முடியும். இந்த இதெல்லாம் ஆதிஷு அப்படின்னா நீங்க எங்கெங்கெல்லாம் நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் பறந்து போக முடியும் அப்படின்னு எடுத்துங்க. ஹாரி பாட்டர் இருக்குல்ல, எனக்கு வந்து சின்ன கனவு சொல்லிட்டே இருப்பேன், ரொம்ப நாளா அந்த கனவு வரும் அப்படின்னு. தொடப்பத்தை எடுத்து வந்து பாத்தீங்கன்னா 2 தொடைக்கு நடுவில் வச்சுக்கிட்டு அப்படியே பறக்கணும். அப்ப எனக்கு அதுவும் தெரிஞ்சதோ, அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது நிறைய பேருக்கு இந்த கனவு இருக்கும் போல இருக்கு. அது இல்லாம எனக்கு வந்து அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா உந்திக்கிட்டு மேல பறக்கிறது. இந்த தரைய உந்தி கொஞ்சம் ஃபோர்ஸபுளா உள்ள ஒரு ப்ரெஷர் கொடுத்து மேலே போயிடுவோம். மேலே போயிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மரத்துக்கு மேலெல்லாம் நான் சுற்றுவேன். இது வந்து சொப்பனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும், ரெகுலராக வந்துட்டு இருக்கும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா பறந்துகிட்டே இருப்போம். கொஞ்சம் ஒரு டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே பறக்க முடியாமல் திரும்ப கீழே இருக்கும், திரும்ப ஜம்ப் பண்ணுவேன். இது மாதிரி பல வருஷங்களாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ கூட இருக்கு அந்த கனவு. அப்பப்போ எப்போவாது வரும், இப்போ கம்மியாக இருக்கு. இது மாதிரி இருக்கும். அப்போதான் நமக்கு தெரியுது ஏதோ ஒரு ஜென்மத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பறக்கிற அபியாசம் நமக்கு இருந்திருக்கு. நம்ம எல்லாத்துக்கும் இருக்கும். ஹாரி பாட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஏன் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா நிறைய பேருக்கு பறக்கிற சுபாவம் வந்து பாத்தீங்கன்னா தொடப்பத்திற்கு நடுவில் வச்சுட்டு பறக்கிற இது வந்து ஏதோ இருந்திருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த நினைச்ச இடத்துல பறக்கிறதெல்லாம் ஹனுமன் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போனார்ல, எல்லா சித்திகளையும் உடையவரா இருக்காருல்ல, அதனால வந்து பாத்தீங்கன்னா சஞ்சீவி மலையை தூக்கிட்டு பறந்த மாதிரி அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லகிமா அப்படின்னு ஒரு சித்தி இருக்குல்ல, லகிமா, லகுத்தன்மையை அடைதல். அது வந்து பாத்தீங்கன்னா உதான ஜெயத்தினால சம்பவிக்கிறது. அதுக்கப்புறம் இது கண்டகாதிஷு அசங்ககன்னு போட்டாச்சு. அசங்கம்னு என்ன அர்த்தம்? ஜலத்தோட சம்பந்தம் இல்லாம, சேத்தோட சம்பந்தம் இல்லாம, முள்ளு முதலியவைகளோட சம்பந்தம் இல்லாம மேல் நோக்கி பறந்து செல்லுதலானது சம்பவிக்கும். கூடவே வந்து பாத்தீங்கன்னா உத்கிராந்திஷ்ட, உத்கிராந்தின்றதுக்கு அர்த்தம் இச்சா மிருத்யு அப்படின்னு பக்கத்துல போட்டு. உதான வாயுவை ஜெயம் பண்ணவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உபாசகனா இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அப்ப என்ன பண்ணுவாங்க, மரண காலம் வந்து வருது அப்படின்னா எப்ப வந்து பாத்தீங்கன்னா விடணும், இந்த பிராணனை எப்ப விடணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இச்சா மிருத்யு அப்படின்னு பேர். இந்த ரெண்டுமே இந்த உதான வாயு ஜெயத்தினால சம்பவிக்கிறது. இச்சப்பட்ட போது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராணனை என்ன பண்ணுவாங்க, வேற சரீரத்துக்கு கொண்டு போற சாமர்த்தியம் உண்டாகும். பாஷ்யத்துக்கு வந்து விருத்திகாரர் என்ன சொல்றான்னு பாருங்க. விருத்திகாரர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா சமஸ்த இந்திரியானாம் யுகபத்து தூள ஜுவாலாவத்து உற்பன்னா யா விருத்திர் ஜீவசப்த வாச்சியா. ஒன்னு எடுத்துட்டார் ஒரு லைன், அவ்வளவு கம்பீரமான லைன். சரி, ஜீவன் ஜீவன் என்ன சொல்றோம்? யார ஜீவன் யார சொல்றோம்? மனசுல நல்லா வச்சுக்கணும், பிராணனை தான் ஜீவன். பிராணனுக்கு மேல என்ன இருக்கு, இல்ல பிராணனுக்கு கீழே என்ன இருக்கு? ஆதாரம் கான்சியஸ்னஸ். கான்சியஸ்னஸ் இருக்கணும். பிராணன்ல ரிஃப்ளெக்ட் ஆகிற ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ்க்கு பேர் தான் ஜீவன். பிராணன்ல ரிஃப்ளெக்ட் ஆகிறவனுக்கு பேர் தான் ஜீவன். அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது அப்படின்னா அது எங்க பிராணன்ல ரிஃப்ளெக்ட் ஆகிற ஜீவன் எங்க இருக்கான்? தூக்கத்துல, டீப் ஸ்லீப்ல இருக்கான். அந்த டீப் ஸ்லீப்ல எனக்கு ஒன்னும் தெரியல அப்படின்னு சொல்றான் பாத்தீங்களா, அந்த இடத்துல இருக்கிற பிராணன் எப்படிப்பட்ட பிராணன் அப்படின்னா அவ்வியாக்கிருத பிராணன் அப்படின்னு பேர். தூக்கத்துல இருக்கிற பிராணனுக்கு பேரு இன்னும் அது வெளிப்படலை. அந்த அவ்வியாக்கிருத பிராணன்ல தான் இந்த சுத்த சைத்தன்யம் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகுது. ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அந்த பிராணன் அவ்வியாக்கிருத்தம். அவ்வியாக்கிருத்தம் என்ன அர்த்தம்? தேச கால வஸ்து சூன்யம் அப்படின்னு பேர். தேசம் இல்ல, வஸ்து இல்ல, காலம் இல்ல, எதுவுமே இல்லை. அதுல ரிஃப்ளெக்ட் ஆகிற அந்த ரிஃப்ளெக்ஷனுக்கும் கூட என்ன ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னா
பிராணனோட அவ்யாக்கிருத பிராணன்ல ரிஃப்ளெக்ட் ஆகும்போது இந்த இந்த ரிஃப்ளெக்ஷனுக்கு கூட வந்து என்ன தெரியுது, ஒன்றும் தெரியல அப்படின்னு ஒன்றும் தெரியாம போயிடுது. டைம் ஸ்பேஸ் மேட்டர் இதுக்கு தெரியாம போயிடுது. அப்போ ஜீவன் அப்படின்னு எப்ப எடுத்தாலும் வந்து பாத்தீங்கன்னா சுத்த ஜீவன் வந்து தூக்கத்துல இருக்கிறவனுக்கு பேர் சுத்த ஜீவன். பிராணன்ல மட்டும் அபிமானத்தை வைத்திருப்பவன். இதுல மட்டும் பிராணன்ல மட்டும் அபிமானம் வச்சிருக்கிறவன். இது எங்க நடக்கும், நம்ம சமாதியில எங்க நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா சாஸ்மிதா சாஸ்மிதான் சமாதியில தான் இந்த இடத்துல நடக்கிறது. இந்த பிராணன்ல மட்டும் யார் வந்து பாத்தீங்கன்னா அபிமானம் வச்சிருக்கிறானோ அவன் தான் வேதாந்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உத்தம அதிகாரி அப்படின்னு சொல்றோம். இந்த பிராணனை வந்து பாத்தீங்கன்னா அகம் பிராணக அப்படின்னு எவன் உபாசிக்கிறானோ அவன் தான் வந்து பாத்தீங்கன்னா பிராண உபாசனையோட உச்சத்தை அடைஞ்சவன். அவன் அங்க உயிரை விட்டான் அப்படின்னா வந்து என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா கிரமமுக்தி சாயுஜ்ய பதவி அடைகிறான், வந்து திரும்ப வர்றதே இல்லை அப்படின்னு. இருக்கிறதுலே இந்த லோகத்திலேயே உத்கிருஷ்டமானது வந்து பாத்தீங்கன்னா அந்த சுத்த ஜீவனா பிராணாபிமானியா மட்டும் இருக்கிறது. அப்போ சைத்தன்யம் ரிஃப்ளெக்ஷன், சைத்தன்யம் என்ன பண்ணுது, எங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது, பிராணன்ல ரிஃப்ளெக்ட் ஆகும் போது அதுக்கு பேரு ஜீவ அப்படின்னு ஒரு பேர் வந்து ஜீவன். அடிச்சா இங்க ஆச்சரிய சொல்றாரு சமஸ்த இந்திரியானாம். சரி, இந்த பிராணன் எங்கெல்லாம் போச்சு, நம்ம தூக்கத்துல அந்த பிராணன்ல ரிஃப்ளெக்ட் ஆச்சு. அதுக்கு ஏதாவது தெரியுமானா தெரியல. ஏன் தெரியலன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க, இந்த சைத்தன்யம் ஜடமா தேசகால வஸ்து சூன்யமா இருக்கிற அவ்யக்தமா இருக்கிற அந்த பிராணன்ல ரிஃப்ளெக்ட் ஆச்சு. நம்ம எதோட சேர்றோமோ, டார்க் ரூம்குள்ளார நம்ம போனா என்ன தெரியும், டார்க்கா தெரியும், ஒன்னும் தெரியல. என்ன சொல்லுவீங்க நீங்க, நான் டார்க் ரூம்குள்ளார போனேன் ஒன்னும் தெரியலன்னு சொல்றேன். அப்ப அதே மாதிரி இந்த சைத்தன்யம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராணனோட போய் உள்ள ஆலிங்கனம் பண்ணும் போது இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் தெரியல அப்படின்னு இதுக்கு அனுபவம் உண்டாகும். ஏன்னா தூக்கத்துல இருக்க பிராணன் அவ்யாகிருதம், இருட்டு. எந்த ரூபத்துல இருக்கு, அவித்யா ரூபத்துல அந்த பிராணன் இருக்கு, அதனால தெரியல. பேக்கப் ஆகும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த பிராணன் தான் என்ன ஆச்சு அப்படின்னா புத்தியா பரிணமிக்குது. என்ன புரிஞ்சுங்க, புத்தியா பிராணன்தான் புத்தியாக பரிணமிக்குது. அதனால்தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹிரண்ய கர்ப்ப தத்துவத்தை பத்தி பேசும்போது, மகத் தத்துவத்தை பத்தி பேசும்போது புத்தி தத்துவம் மட்டும் எடுக்க மாட்டோம், புத்தி தத்துவத்தையும் சேர்ந்து எடுப்போம், பிராண தத்துவத்தையும் சேர்ந்து மகத் தத்துவம் நம்ம எடுப்போம். ஏன் அப்படின்னா புத்தியை சொல்லும் போதே புத்தி எதோட பரிணாமம், இந்த பிராணனோட பரிணாமம். சரி, இந்த புத்தி என்னவா பரிணமிக்கும், இந்த புத்தி வந்து பாத்தீங்கன்னா அந்த புத்தியில இருக்கக்கூடிய அகங்காரமா பரிணமிக்கும். அகங்காரம் என்னவா பரிணமிக்கும் அப்படின்னு கேட்டா பஞ்ச தன்மாத்திரைகளா பரிணமிக்கும். பஞ்ச தன்மாத்திரைகள் என்ன பரிணமிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பஞ்ச இந்திரியன், பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், இந்த தேகம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அது பரிணமிச்சிரும், பஞ்ச பூத்தங்களா பரிணமிச்சிரும், இந்த தேகம் ஃபுல்லா பரிணமிக்கும். அப்போ காரணம் காரியத்தை காரியம் ஃபுல்லா அனுசூத்தமா வியாபிச்சிருக்கும். இந்த கிளாத்தோட காரணம் பஞ்சு வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளாத் ஃபுல்லா வியாபிச்சிருக்குமா, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராண தத்துவம் எங்க இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க, பிராண தத்துவம் புத்திய வியாபிச்சிருக்கு, பிராண தத்துவம் அகங்காரத்தை வியாபிச்சிருக்கு, பிராண தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா பஞ்ச தன்மாத்திரைகளை வியாபிச்சிருக்கு, பஞ்ச ஞானேந்திரியங்களை வியாபிச்சிருக்கு, பஞ்ச கர்மேந்திரியங்களை வியாபிச்சிருக்கு, பஞ்சபூத்தங்களா இருக்கக்கூடிய இந்த தேகம் ஃபுல்லா பிராணன் வந்து பாத்தீங்கன்னா வியாபிச்சிருக்கு. எத்தனை நாடிகள், 72 கோடி 72 லட்சத்து 10,200. ஆமா, இவ்வளவுதான் இதுல பிரஷ்னோபனிஷத்துல இருக்க கணக்கு. 72 கோடி 72 லட்சத்து 10,210 இது வழியா வந்து பாத்தீங்கன்னா இந்த சரீரம் ஃபுல்லா வியாபிச்சிருக்கு. இதுதான் இங்க சொல்ற சமஸ்த இந்திரியான யுகபத்துன ஏக சமயத்துல தூல ஜுவாலாவத் உற்பன்னா. இந்த அக்னியை வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்னியில வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு அக்னி ஜுவாலை வந்து பாத்தீங்கன்னா நல்லா கொழுந்து விட்டு எரியிற அக்னி ஜுவாலை வந்து பாத்தீங்கன்னா எப்படி எரியுமோ அது மாதிரி இந்த எல்லா பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், மனம், புத்தி, அகங்காரம், சித்தம்,
இதுல எல்லாத்துல இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா இந்த அக்னி ஜுவாலை மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராணன் என்ன ஆகுது அப்படின்னா ரைஸ் ஆகுது. அக்னி ஜுவாலை மாதிரி சமஸ்த இந்திரியங்கள்லையும் இப்போ இப்போ இந்த சமயம் இருக்குல்ல, இப்ப பிரசன்ட் நீங்க பாடம் கேட்டுட்டு இருக்கீங்க, நான் பாடம் சொல்லிட்டு இருக்கேன். இந்த சமயத்துல இந்த தேகம் ஃபுல்லா இருக்கிற எல்லா இந்திரியங்கள்லையும் மனம் புத்தி சித்தத்திலையும் இந்த இந்த பிராணவாயு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா, ஒரு ஒரு நெருப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தூளத்தை ஒரு தூசியா எதையோ ஒரு போடுறீங்க, ஒரு பஞ்சை போடுறீங்க. ஒரு பஞ்சை போட்டா வந்து பாத்தீங்கன்னா எப்படி எரியுமோ அதே மாதிரி வந்து இந்த பிராணன் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, யா விருத்தி உற்பன்னா, எந்த விருத்தியானது உண்டாகுதோ, பிராணன் எப்படி ஆகுது, புத்தியோட சேரும் போது பிராண விருத்தி ஆயிடுது. விருத்தினா என்ன அர்த்தம், காரியம் அப்படின்னு பேரு. காரியம்னா தூக்கத்துல இருந்த அந்த அவ்யாக்கிருத பிராணன் இந்த இந்திரியங்கள்ல இருந்து எல்லாத்திலிருந்து வெளிப்படும் போது பிராண விருத்தி அப்படின்னு பேரு. விருத்தினா என்னது, காரியம். விருத்தினா வந்து பாத்தீங்கன்னா காரியம். அப்ப எல்லா இந்திரியங்கள்லயும் இது ஏக்க சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா பஞ்ச அக்னியில போட்டா எப்படி எரியுமோ, ஃபயர் வந்து மேல் நோக்கி எரியுமோ, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இந்திரியத்துல இருந்தும் இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஏக்க சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்புரிக்குது, நல்லா எழுந்து காரியமா ஜொலிக்குது. இந்த விருத்திக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விருத்திக்கு பேர் தான் ஜீவ சப்த வாச்சியா. இந்த பிராணன் இருக்கு அப்படின்னாவே பிராணன்ல என்ன இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. பிராணன் எழும்புது, பிராணனுக்குள்ளார என்ன இருக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு கேப்சூல். அது என்னவா இருக்கும், ஒரு பார்ட் வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்யம், ஒரு பார்ட் வந்து பாத்தீங்கன்னா அவித்யா. சைத்தன்யமும் அவித்யாவும் சேர்ந்தது தான் வந்து பாத்தீங்கன்னா பிராணன். அந்த பிராணன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைத்தன்யம் நான் அப்படின்ற அந்த கான்சியஸ்னஸ் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த ரிஃப்ளெக்ட் ஆகுறது. அப்ப பிராணன் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்திரியங்கள்லாம் இது மேல எழும்போது அதுல ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் சேர்ந்துதான் இருக்கு. எங்கெங்கெல்லாம் பிராணன் இருக்கோ அங்கங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் இருக்கும். அப்ப நான் இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க டச் பண்றேன்னா, நம்ம டச் பண்ண தெரியுதா உங்களுக்கு? அப்ப தெரியுதுன்னா எங்க இருந்து தெரியுது அப்படின்னா, எங்க டச் பண்றீங்களோ அங்க பிராணன் இருக்கு. எங்க டச் பண்றீங்களோ அங்க ஸ்கின் இருக்கா. ஸ்கின்ன்றது ஒரு தொக்கிந்திரியம். அது வந்து ஞானேந்திரியத்துல ஒண்ணு தொக்கு. நீங்க டச் பண்ண மாத்திரத்துல தெரியுதா? நம்ம தெரியுது. அப்ப அங்க என்ன இருக்குன்னா, டச் பண்ற இடத்துல தொக்கிந்திரியத்துல பிராணன் இருக்கு. அந்த பிராணன்ல வந்து பாத்தீங்கன்னா யார் இருக்கா, கான்சியஸ்னஸ் இருக்கு. அப்ப என்னன்னா, நீங்க டச் பண்ண உடனே இமீடியட்டா வந்து பாத்தீங்கன்னா டச் பண்றது உங்களுக்கு அறியப்படுகிறது. இதே மாதிரி இந்த மொத்த தேகத்திலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா இந்திரியத்துக்கு மூலமும் அந்த பிராணன் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. பிராணன் வெளிப்படுற இடத்துல எல்லாம் இந்த கான்சியஸ்னஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆயிட்டே இருக்கு. இதுக்கு பேர் தான் பிராணனோடு சேர்ந்து இருக்கிற ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ்க்கு பேர் தான் ஜீவன் அப்படின்ற சப்தத்துல சொல்லப்படுகின்றான். ஜீவ பிராண தாரணை ஒரு தாத்து. பிராணனை தாங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு கான்சியஸ்னஸ்க்கு பேரு என்ன பேரு அப்படின்னா ஜீவன் அப்படின்னு பேரு. ஒரிஜினலா ரிஃப்ளெக்ஷன். ஏன் தாங்கிட்டு இருக்குன்னு சொல்றோம், அபிமானத்தோட பிடிச்சிட்டு இருக்கு. நான் பிராணன் நான் பிராணன் அப்படின்னு. இப்ப நமக்கு எல்லாம் இருக்கா? நமக்கு எல்லாத்துக்கும் முதல் அபிமானம் எங்க உண்டாச்சு? இந்த பிராணன்ல தான் முதல் அபிமானம். நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல் அபிமானம் அம்மா வயிற்றுக்குள்ளார இந்த பாடி வந்து கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடியே எப்படி வந்துட்டு வந்துறீங்களா, அப்பாவோட வீரியத்து மூலமா நமக்கு அபிமானம் எங்க இருந்துச்சு? பிராண அபிமானம் இருந்துச்சு. பிராணன் தான் வந்து மேல இருந்து கீழே இறங்குது. பிராணனுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாகினி வித்யா மூலமா சரீரம் வந்து பாத்தீங்கன்னா அம்மாவோட கர்ப்பத்துக்குள்ளார போய் சரீரம் கிடைக்குது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா டிராவல்ல வந்து பாத்தீங்கன்னா ஜீவனுக்கு எப்பவுமே அபிமானம் எங்க இருக்கு அப்படின்னா பிராணன்ல தான் அபிமானத்தை உடையவன் ஜீவன். உயிர் போகும்போது என்ன பண்றோம், இந்த உயிர் போச்சு, இங்க இருந்து எது கிளம்பும், பிராணன் தான் வெளியில கிளம்பும். அப்ப பிராணன் தான், பிராணனுக்கு மேல அபிமானத்தோட இருக்கிற ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ்க்கு தான் என்ன பேர், ஜீவன் அப்படின்னு பேர். ஜீவ சப்த வாச்சியா. அதுக்கப்புறம் சா கிரியா பேதேன, அந்த பிராணன் தான், அந்த பிராணன் ஒரே பிராணன் தான், அந்த ஒரே பிராணன் தான் அது செய்யக்கூடிய காரியங்களோட பேதத்தினால சா பிராணக, அந்த பிராணன் கிரியாபேதேன, கிரியாபேதத்தினால செய்யக்கூடிய காரியங்களை வச்சுக்கிட்டு பிராண அபானாதி சஞ்ஞாபிர் வியபதிஷ்யதே,
அபான, வியான, உதான, சமானன் அப்படின்னு பலவேறு பெயர்கள்ல சொல்லப்படுது. பிராணன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க இருக்கு? இந்த மூக்கு, இந்த தலைக்கு மேல இருக்கிறதெல்லாம் 7 ஹோல்ஸ் வழியா வெளிப்படுறது. 7 ஹோல்ஸ், ஆமா, 2 காது, 2 கண்ணு, 2 மூக்கு, 1 வாய், 7 ஹோல்ஸ் வழியா சப்த சீர்ஷாணி, 7 வந்து தலையில இருக்கிற ஹோல்ஸ் வழியா வெளிப்படுறது பிராணன். அப்புறம் அப்பான வாயு என்ன பண்ணுது? கீழ் நோக்கி பிராணனை தள்ளுது. மலத்வாரம், மூத்திர துவாரம் வழியா மல விசர்ஜனம், மூத்திர விசர்ஜனம். அப்புறம் சமான வாயு தொப்புள்ள இருந்துட்டு என்ன பண்ணுது? ஃபுட் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சமம் நயனாத்து சமானகா, எல்லா ஃபுட்டையும் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலா பாடி ஃபுல்லா கொண்டு போறது. அதுக்கப்புறம் வியான வாயு என்ன பண்ணுது? சரீரம் ஃபுல்லா வியாபிச்சுட்டு எல்லா பிளட் வெசல்ஸ்லயும் எல்லா பிராணன் சஞ்சாரம் பண்றதுக்கு எல்லா நாடி நரம்புகள்லயும் வியான வாயு இருக்கு. உதான வாயு எங்க இருக்கு? இங்க மேல நெஞ்சுக்கு மேல இருந்துகிட்டு என்ன பண்ணுது? எல்லாத்தையும் சிறுமல், உருமல், சிறுமல் இதெல்லாம் பண்ற வீக்கல், இதெல்லாம் பண்ற காரியம் இந்த உதான வாயு பண்ணுது. அப்ப இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது பண்ற ஒரே பிராணன் பண்ணக்கூடிய காரியத்தை வச்சுதான் வேற வேறு பேரு கிடைக்குது. அப்ப வாஸ்தவத்துல பிராணன் ஒண்ணுதான். ஆயிடுச்சா? அப்ப இந்த பிராணன் ஒண்ணுதான். தத்திர உதானசிய, அதுல அந்த பிராணன்ல உதானசிய, உதான வாயுல ஆ நாசாகிராதா, அங்க சம்ஸ்கிருதத்துல வந்து நாசாகிரதா, அங்க நாசாகிராதான் இருக்கு, அங்க பிரதான் இருக்கு பாருங்க, பிராவ அழிச்சுங்க. நாசாகிராதா சிரோவிருத்தே சுரோவிருத்தேஹே விருத்தேஹே, இந்த நாசிக்கால இருந்து ஆரம்பிச்சு இதோட எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இதெல்லாம் வந்து விதவிதமா சொல்லுவாங்க. கொஞ்சம் காட்டபேதங்கள்லாம் நிறைய இருக்கு யோக சாஸ்திரங்கள். இது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூக்குல இருந்து ஆரம்பிச்சு சிரோவிருத்தேகே அப்படின்னா தலை வரைக்கும் போறது அப்படின்னு சொல்லுது. அதனால்தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஊர்துவகதி பிராணனை பேசியிருக்கு. நான் சொன்னேன்னா உங்களுக்கு அடிக்கடி நான் சொல்லிட்டே இருப்பேன். நான் சுவாசம் பண்ண 3வது சுவாசம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் இப்ப சொல்றேன், கண்ணு மூடிட்டு சாதாரண சுவாசம் உள்ள போயிட்டு வந்துட்டு இருக்கா. இப்போ சுவாசம் எப்பவுமே எங்க போகும்? உள்ள நாபிஸ்தானத்து வரைக்கும், கீழே வரைக்கும் போகும், மூலாதாரத்து வரைக்கும் நம்ம சுவாசிக்கிறது போகும். இப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, முதல் பிரணவத்தை வந்து பாத்தீங்கன்னா, பிரணவத்தை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா லென்த் பண்ணுவேன். மானசீக பிரணவத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரணவம் சொல்லுவேன், 2வது பிரணவம் சொல்லுவேன், 3வது பிரணவம் வந்து லென்த் பண்ணும் போதே எனக்கு என்ன ஆயிடுன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஊர்துவகதி பிராணன் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வசமாயிடும். இந்த பிராணன் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, மூக்குல ஆரம்பிக்கும். இப்போ மூக்குல ஆரம்பிச்சு வந்து பாத்தீங்கன்னா மேல் நோக்கி போகும். நான் அடிக்கடி முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஊர்துவகதி பிராணன் எப்படி இருக்கும்? நம்ம சுவாசிக்கிறது இப்படி கீழே போகாம மேல் நோக்கி போகும். பிராணன்ல 2 விதம் இருக்கு, ஸ்தூலம், சூக்ஷ்மம். ஒரு ஸ்தூல பிராணன் வந்து பாத்தீங்கன்னா இயல்பா எல்லாத்துக்கும் போற மாதிரி ஒரு காத்து வந்து பாத்தீங்கன்னா மூச்சு கீழ் நோக்கி போகும். அதுல ஒரு சூக்ஷ்ம பிராணன் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூக்குல இருந்து மேல் நோக்கி தலை வரைக்கும், உச்சந்தலை வரைக்கும் போகும். இததான் இங்க ஆச்சாரியார் இதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல். ஒரு அனுபூதிமான்ட்ட வந்து பாத்தீங்கன்னா நீங்க எங்கேயாவது வேற எங்கேயாவது உதான வாயுவோட விருத்தி எங்கேயாவது போய் எடுத்து பாருங்க. உதான வாயு எங்க இருக்குன்னு யூடியூப்ல அடிச்சு பாருங்க. உதான வாயுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்ற மாதிரிதான் சொல்லுவோம். எங்க இருந்து அப்படின்னா தொண்டையில இருந்து ஹிருதயம் வரைக்கும் அதோட ஸ்தானம் போடும். இந்த நெஞ்சு பகுதிக்கு மேல இந்த தொண்டைக்குழி வரைக்கும் தான் அதோட பிளேஸ். காமனா எங்க போனீங்கனாலும் இதுதான் இருக்கும். ஏன்னா யாராவது முன்னாடி கேட்டிருப்பாங்க, சாமி என்ன மூச்சு வந்து மூச்சுல இழுத்தா எப்படி மேல போகும் சாமி, யாராவது கேட்பாங்க. சந்தேகம் வந்திருக்குல்ல முன்னாடி நான் சொல்லும் போதெல்லாம். ஊர்துவகதி பிராணன் அப்படின்னா மூச்சு போயிட்டே இருக்கும், எங்க போகுதுன்னு தெரியாது நான் சொல்லுவேன். எவ்வளவு தூரம் போகுதோ போயிட்டே இருக்கும். அதனால தான் நான் சொல்றேன், இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணணும், ஓங்காரத்தை நல்லா லென்த் பண்ணுங்க, எவ்வளவு முடியுமோ. தீர்க்க பிரணவத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த சட்டிலான மூச்சு வந்து என்ன ஆயிடும், நீங்க லென்த் பண்ணும்போது மூச்சு லென்த் ஆகுதா, மூச்சை லென்த் பண்ணி இதை ஏற்கனவே இவர் சொல்லியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு கோல்டு இதை வந்து பாத்தீங்கன்னா தட்டி கோல்டு ஸ்மித் என்ன பண்ணுவோம், ஒரு கம்பி மாதிரி லென்த் பண்ணுவான். தின்னாக லென்த் ஆகிட்டே போகும். ரைட்ஸா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராணனை வந்து நீங்க என்ன பண்றீங்க, இன்டைரக்டா பிரணவத்தை சொல்லி லென்த் பண்ண இந்த பிரணவத்தோட லென்த் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது சூக்ஷ்மமாயிடும். தீர்க்கமாக அது சூக்ஷ்மமாக அந்த வாயு என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்தூல பிரணவம் இல்ல, சூக்ஷ்ம பிராணன் ஆயிடும்.
அந்த சூக்ஷ்ம பிராணனுக்கு என்ன பேரு அப்படின்னா ரொம்ப சட்டில். அதுதான் இந்த உதாரணம். அது எங்க போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுஷும்னா நாடி வழியா மேல் நோக்கி போகும். அந்த சுஷும்னா நாடி வழியா மேல போறதுதான் இந்த இடத்துல சொல்றார். இங்க பிராக்கெட்ல என்ன போட்டுக்கணும், ஊர்துவ கதி பிராணன் அப்படின்னு போட்டுக்கணும். ஆச்சரிய சொல்ற தத்திர உதானசிய ஆநாசாகிர, மூக்கோட நுனியில இருந்து ஆநாசாகிரதா சிரோவிருத்தேகே, தலையோட வரைக்கும், தலையோட உச்சந்தலை வரைக்கும், உச்சந்தலைன்னு போட்டுக்கணும், உச்சந்தலை வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், மூக்கு நுனி முதல் சிரஸ் அப்படின்னு போட்டிருக்கேன் தமிழ்ல. சிரஸ்னா உச்சந்தலை வரைக்கும். சுஷும்னா நாடி பிரம்மரந்திரம் சொல்றோம்ல, இங்க ஒரு ஹோல்ஸ் இருக்கு, பிரம்மரந்திரம் இருக்குன்னு சொல்றேன்ல, அந்த பிரம்மரந்திரம் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய உதான வாயுவோட விருத்தி. இந்த பாஷ்யம், இந்த வியாக்கியானம் எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு ஸ்பஷ்டமா வேற எங்கேயும் இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இதா எடுத்து ஹைலைட் பண்ணி வச்சுங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சம்யமேன, அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஊர்துவகதி பிராணனையே சம்யமம் பண்ற. இப்ப நான் உங்களுக்கு பாடம் எடுக்கிறதுனால இதை பண்ணாம இருக்கேன். ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பாடம்லாம் முடிச்சுட்டு ஓரமா வச்சுன்னா ஓங்காரம் அபியாசம் தான். அப்ப ஓங்காரம் பண்ணும்போது நான் ஊர்துவகதி பிராணன்னு சொல்றேன்ல, லென்த் பண்ணி விட்டுட்டே இருப்பேன். அப்போ மனசையும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிரணவ ஜபம் பண்ணும்போது பிராணனையும் மூச்சையும் சேர்த்து 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 அபியாசம் பண்ணுங்க. அப்ப சேர்த்து சேர்த்து அபியாசம் பண்ணும்போது உங்களுக்கு மனசு வந்து பாத்தீங்கன்னா சப்தத்தையும் கவனிக்கும், சைமல்டேனியஸா உங்களுடைய பிராணனையும் நீங்க என்ன பண்றீங்க, இன்டைரக்டா வாட்ச் பண்றீங்க. அப்ப இன்டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா பிராணனோடு சேர்ந்து பிரணவத்தை சொல்ல 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 ஓ இது மாதிரி சொல்லும்போது வடகர சிதா இந்த சிவானந்த ஆசிரம்னு ஒண்ணு இருக்கு, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிராணாயாமத்துல பிரதானம். இப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா பிரணவத்துல பிரதானமா நம்ம பண்ணுவோம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓமித் ஏகாட்சரம் பிரம்ம. இந்த யோக பிரக்கிரியால இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றது வந்து ஓங்காரம் சொல்லுவாங்க அவங்களும். ஆனா ஓங்காரமும் பிராணனும் சேர்ந்து இருக்கா, இதுல நம்ம கவனம் கொடுக்கறது சப்தத்துல கவனம் கொடுப்போம். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பிராணன்ல வந்து பாத்தீங்கன்னா கவனம் கொடுப்பாங்க. அந்த பிராணன்ல வந்து பாத்தீங்கன்னா தாரண தியான சமாதி சம்யமம், இந்த மூணும் வந்து பாத்தீங்கன்னா சம்யமேன அந்த உதான வாயுல சம்யமம் பண்ணுவது. அப்ப சம்யமம் எங்க நடக்கும், மூக்குக்கு மேல ஒரு வாயு போயிட்டு 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 இருக்கும், அதுலயே கவனம் வைக்கிறது. இங்க இருந்து ஆரம்பிக்கும், மேல் நோக்கி போகும் பிராணன். நமக்கு கீழே போறதே தெரியாது, உங்களுக்கு கீழே போற பிராணனே தெரியவே தெரியாது. மூச்சு வந்து பாத்தீங்கன்னா மேல் நோக்கியே போயிட்டு இருக்கும். இதுலயே கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நீங்க சொல்ல சொல்ல அபியாசம் தீர்க்க பிரணவம் சொல்ல ஆரம்பிச்சுன்னு வச்சுங்களேன், நான் ஃபுல்லா சொல்லிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். 6 மாசம் 1 வருஷம்லாம் சொன்னீங்க அப்படின்னா ரொம்ப செட்டில் ஆகிடும் உங்களுக்கு. இதை அதுக்கப்புறம் தெரிய ஆரம்பிக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா பிராணனை சொல்லாம இந்த பிரணவத்தை சொல்றீங்கல்ல, அந்த பிரணவத்தை சொல்லாம உட்கார்ந்து வெறும் இதை பிராண வீக்ஷனை மட்டும் பண்றீங்கன்னு வச்சுங்க. அப்போ நேச்சுரலா பிரணவம் சொல்லாமையே என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிராணன் உங்களுக்கு மேல் நோக்கியே போறத பாருங்க. இந்த மேல் நோக்கி பிராணன் போறதையே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தாரண தியான சமாதி நடக்கும் போது அந்த பிராணன் என்னாகும், ஜெயம் செய்யப்படுகிறது. அதான் சொல்றாரு சம்யமேன ஜெயாத், சம்யமத்தினால ஜெயம் பண்ணும் போது என்ன நடக்குது அப்படின்னா ஜலாதிஷு அசக்தோ யோகி. இல்ல ஜலாதிஷுனா ஜலத்துக்கு மேலையோ சேத்துக்கு மேலையும் முள்ளு முதலியவைகளுக்கு மேலையும் இவனோட சரீரம் வந்து பாத்தீங்கன்னா அசங்ககனா சம்பந்தம் இல்லாததா மேலெழுகிறது. அதுல யோகி வந்து பாத்தீங்கன்னா லகுத்வாத் உபரி கச்சதி. ரொம்ப கிளியர். பஞ்சு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவனோட சரீரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டா ஃபீல் ஆக ஆரம்பிச்சு பஞ்சு மாதிரி ஆயிடும். இந்த இது வந்து பாத்தீங்கன்னா லகிமான்ற சித்தி. இந்த லகிமான்ற சித்தி கிடைச்சதுனால என்ன ஆகும் கேட்டீங்கன்னா இவன் எல்லாத்துல இருந்தும் என்ன பண்றான், மேல் நோக்கி பறக்கின்ற சாமர்த்தியம் எனக்கு வந்துருது. எதுலையுமே டச் இல்லாம நடக்கின்றான், பறக்கின்றான், எது வேணாலும் பண்ண முடியும்.
அதே நேரத்துல இது ஃபர்ஸ்ட் இது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உத்கிராந்திஷ்டன்னு போட்டிருக்குல்ல, அதுக்கு ஆச்சாரியர் மீனிங் எழுதுற. உத்கிராந்தின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சரீரத்திலிருந்து வெளிக்கிளம்புதல். சரீரத்திலிருந்து வெளிக்கிளம்புதல் அது என்ன அர்த்தம்? மரணம் அப்படின்னு அர்த்தம். சரீரத்துல இருந்து பிராணம் போச்சுன்னா என்னது? மரணம் தானே. அப்ப உத்கிராந்தின்னு பேரு. மரணத்துக்கு இன்னொரு பேரு சரீரத்துல இருந்து உத்கிராந்தியை அடைதல். அந்த உத்கிராந்தி எப்படி? ஸ்வேச்சையா மரணம் சலபத இத்தியர்த்தா. ஸ்வேச்சையா அப்படின்னா தன்னோட இஷ்டப்படி எந்த சமயத்துல வேணாலும் அந்த யோகி என்ன பண்ணுவான், இந்த பிராணனை அவனுக்கு ஏத்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த புண்ணிய காலம் இந்த சரியானது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சுவாமியை பார்த்து ஓங்காரத்தை சொல்லி நல்ல புண்ணிய காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா பகவானோட அடையணும்னு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி சத்துவகுணம் நல்லா போயிட்டு இருக்கும்போது ஆசனத்துல உட்கார்ந்து ஓம்னு ஒரு தீர்க்க பிரணவத்தை சொல்லி எங்க எங்க விடுவான் உயிர்? எங்க போகும் உயிர்? பிரம்மரந்தரம் வரைக்கும் தானே இதோட போக்கு. அப்ப பிரம்மரந்தரத்து வழியா என்னது? புருவோர் மத்தியே பிராணமாவேசிய சம்யக்கு. நல்ல புருவ மத்தியில பிராணனை வச்சு ஓங்காரத்தை சொல்லி மேல வந்து பாத்தீங்கன்னா பிராணனை விட்டுருவான். பிரம்மரந்தரத்து வழியா போறது என்ன மார்க்கம்? அரிச்சிராதி மார்க்கம். எங்க போவான்? பிரம்மலோகத்துல போவான். என்ன கத்தி அடைவான்? சாயுஜ்ய கத்தி அடைவான். திரும்ப வருவானா? நச்ச புனராவர்த்ததே நச்ச புனராவர்த்த. திரும்ப அவன் வருவதில்லை, திரும்ப அவன் வருவது. இதான் கிரமமுக்தி அப்படின்னு சொல்றது. இச்சா மிருத்யுன்னு பேர். இதைதான் வந்து பாத்தீங்கன்னா யாரு ஃபேமஸா நமக்கு இப்ப பிசினஸ் ஆர்ட்ஸ் நாம படிச்சுக்கிட்டு இருக்கோம். யாருக்கு இச்சா மிருத்யு? பீஷ்மர் மகாராஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா இச்சா மிருத்யு இருந்துச்சுன்னு பார்க்கணும். இது இப்படிதான். இதுக்கு அப்புறம் வந்து 40வது சூத்திரம் ஆரம்பிக்குது. சமான ஜயாத் ஜ்வலனம். சமான ஜயாத் ஜ்வலனம். சமான ஜயாத் ஜ்வலனம். சமான வாயு இருக்கா? அப்ப உதான வாயுக்கு கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா உதான வாயு ஹிருதயத்துக்கு மேல இருக்கிறது. அப்புறம் அதுக்கு கீழே இறங்குனீங்கன்னா என்னது? நாபிஸ்தானம். நாபிஸ்தானத்துல இருக்கிறது எதுனா சமான வாயு. சாப்பிட்ட ஃபுட்ட சமம் நயனாதி சமானஹா. சாப்பிட்ட உணவை வந்து பாத்தீங்கன்னா நாலாபுறமும் பாடி ஃபுல்லா ஈக்குவலா எடுத்துட்டு போகுது. இல்லைன்னா என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. ஒன் சைடு மட்டும் எடுத்துட்டு போச்சுன்னா என்ன ஆகும்? ஒரு பக்கம் கொண்டு போகணும்னா போலியோ அட்டாக் வந்துடும். ஒரு பக்கம் சும்மி சும்மி போயிடும், ஒரு பக்கம் பெருசு பெருசா இருக்கும். ஒரு கை பெருசா இருக்கும், ஒரு கை சின்னதா இருக்கும், ஒரு தலை பெருசா இருக்கும், ஏலியன் மாதிரி ஆயிடும். அப்புறம் ஒண்ணு வித்தியாசம் தான். அப்ப ஈக்குவலா எல்லா எனர்ஜி சாப்பிட்ட ஃபுட்டோட ரசத்தை எல்லாத்தையும் ஈக்குவலா கொண்டுட்டு போற வாயு வந்து பிராணன். அது ஆச்சுன்னா என்ன ஆகும்? இந்த சமான வாயுல வந்து பாத்தீங்கன்னா 3 சொல்றோம். என்னன்னா சாமானிய அக்னி, தீப்த அக்னி, பிரதீப்த அக்னி அப்படின்னு 3 அக்னியை நம்ம சொல்றோம். இப்ப நமக்கெல்லாம் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு மந்த அக்னி. 4வது அக்னி எடுத்துங்க. மந்த அக்னி, சாமானிய அக்னி, தீப்த அக்னி, பிரதீப்த அக்னின்னு 4. மந்த அக்னி தான் வந்து கான்ஸ்டிபேஷன். எல்லாத்துக்கும் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கு. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா டைஜஷன் ஆகல, சாமி டைஜஷன் ஆகல, திருப்பலான்னு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஏகப்பட்ட திருப்பலா சூர்ணம் சாப்பிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சமான வாயுவோட மந்தத்தன்மையினால உண்டாகிறது. அது இப்போ வந்து பிராணாயாமத்தை பண்ண 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 என்ன பண்ணும்? பிராணாயாமத்தோட ஜுவாலா பிராணன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும், எனர்ஜி இல்லை. அப்ப என்ன ஆகும்? பிராணனை வந்து நீங்க கும்பக அபியாசம் பண்ண 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 அந்த கும்பகத்துல இருந்து ஒரு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹீட் அதிகமாக அதிகமாக அந்த ஹீட் தான் இந்த சமான வாயுவா வெளிப்படுறது. அந்த சமான வாயுவை நீங்க ஜெயம் பண்றது மூலமா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஜுவலனமானது உண்டாகுது. ஜுவலனம்னா ஜொலிக்கிறாயா, அப்படியே பாக்குறதுக்கு அப்படியே ஜொலிக்கிறாயா அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா? என்ன ஜொலிக்கிறா அப்படின்னா ரொம்ப கவர்ச்சியானது உண்டாகும். இது ரொம்ப டேஞ்சர். இது என்ன அப்படின்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், மணிப்பூரக சக்கரம். இந்த மணிப்பூரக சக்கரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உண்டாச்சு அப்படின்னா இந்த ஜுவலனம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரிய பின்னாடி சொல்ல போறேன். இந்த சித்திகள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மணி மந்திர ஔஷதி ஜென்மத்தக அப்படின்னு 4 காரணம் சொல்றோம். மணி மந்திர ஔஷதி அப்புறம் ஜென்மனா. பை பர்த்லயே உண்டாச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன பேரு? ஜென்மனா. ஏதோ ஒரு ஜென்மத்துல 1 லட்சம் ஜென்மத்துக்கு முன்னாடி 1 கோடி ஜென்மத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு அபியாசம் பண்ணியிருப்போம். பிராணாயாமத்தை தீவிரமான கும்பக பிராணாயாமத்தை பண்ணியிருப்போம். அது வந்து பாத்தீங்கன்னா டக்குனு அவன் இறந்து போயிருப்பான், ஏதோ பிராரப்தம் முடிஞ்சிருக்கும்.
அதோட பலன் வந்து பாத்தீங்கன்னா 1 கோடி ஜென்மத்துக்கு அப்புறம் இப்போ வந்து ஒருத்தருக்கு என்ன இருக்கும், பிறக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா தேஜஸ்வியா வந்து பாத்தீங்கன்னா ஜொலிக்கிறான் அப்படியே. குழந்தை எப்படி இருக்கு பாருங்க. 10 குழந்தைக்கு நடுவில் வந்து பாத்தீங்கன்னா இந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா பெருசா பிரைட்டா இருக்கும் எங்க விட்டாலும். இதுதான் டேஞ்சர். பை பர்த்லயே ஒண்ணு நடக்குது அப்படின்னா அது ரொம்ப டேஞ்சர். அதுக்கப்புறம் மணி மந்திர, மணியை வச்சுக்கிட்டு சித்தி அடையலாம், மந்திரத்தை பண்ணி சித்தி அடையலாம், மணி மந்திர ஔஷதிய வச்சு, அதுக்கப்புறம் தபஸை வச்சு அடையலாம், அதுக்கப்புறம் சமாதியை வச்சு அடையலாம், அதுக்கப்புறம் தான் இந்த ஜென்மனா. அப்ப எத்தனை ரீசன் சொல்லுது பாருங்க, வரப்போது பின்னாடி சூத்திரத்துல. 4:1 வருதா? நம்ம 4:1 அடுத்த பிரகடனம் ஆரம்பிக்கும் போதே வந்துருது உங்களுக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா சேஃப் தெரியுங்களா உங்களுக்கு? தபஸுனாலையும் சமாதி அபியாசத்தினாலையும் உங்களுக்கு சித்தி அட்டைன் பண்றீங்கன்னா அந்த சித்தி வந்து உங்களை என்ன பண்ணாதுன்னா கீழே இறக்காது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தபஸுக்கும் வைராக்கியம் வேணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சமாதிய மேல மேல அபியாசம் பண்றோம்னாலும் அங்கேயும் என்ன வரும், அபியாச வைராக்கியாபியாம் தன்னிரோதக வந்தோம், அபியாச வைராக்கியம் இருக்கும். ஆனா மந்திரத்துல அபியாச வைராக்கியம் இல்லை, அபியாசம் மட்டும்தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஔஷதியில அதுவும் இல்லை. மணியில ஏதாவது ஒரு மணி கிடைச்சது, அந்த மணினால சித்திகள் கிடைக்குதுன்னா அதுலயே இல்லை. பை பர்த்லயே வர்றது அதுலயே இல்லை. இந்த 4 கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா வேஸ்டா போயிடும். கருமத்தினாலையும் வந்து வைதிக கர்மங்கள் பண்றதுனாலையும் வந்து பாத்தீங்கன்னா சித்திகள் கிடைக்கும், அதுவும் உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. இப்ப 2 தான் வந்து சேஃப். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா தபஸ் பண்றதுனால, இன்னொன்னு சமாதி அபியாசத்தினால. இதுலதான் சேஃபா இருக்கலாம். வைராக்கியம் இருக்கு, வைராக்கியம் கூடவே வந்து பாத்தீங்கன்னா வந்துடும் உங்களுக்கு. அப்போ இந்த சமான ஜெயத்தை பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜுவலனமானது உண்டாகுது. இது எதனால நடக்கும் ஜெயம் அப்படின்னா பிராணாயாமத்தோட கும்பக அபியாசம். கும்பக அபியாசத்தை பண்ணும்போது மந்த அக்னி என்ன ஆகும், சாமானிய அக்னியா மாறும். கான்ஸ்டிபேஷன் வராது, ஃபுட்டை போட்டீங்கன்னா டைஜஸ்ட் ஆயிடும். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த தீப்த அக்னிக்கு போனீங்க அப்படின்னா, தீப்த அக்னி என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க ஒரு 50% ஃபுட் எடுக்கிறீங்கன்னா, ஒரு 1 kg ஃபுட் எடுக்கிறீங்கன்னா உங்களோட மலம் வந்து பாத்தீங்கன்னா 1/2 kg போகுது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா தீப்த அக்னின்னு பேர். இதே வந்து பாத்தீங்கன்னா இல்ல சாமானிய அக்னி. நீங்க தீப்த அக்னிக்கு போயிட்டீங்க அப்படின்னா, கொஞ்சம் பிராணாயாம அபியாசம் பண்ணி தீப்த அக்னிக்கு போனீங்க அப்படின்னா 1 kg ஃபுட் எடுக்கிறீங்கன்னா ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ, ஒரு 250 கிராம்ஸ் வந்து மல விசர்ஜனம் ஆச்சு அப்படின்னா அப்ப தெரிஞ்சுக்கலாம் உங்களோட அக்னி நல்லா கொஞ்சம் வேலை செய்ய ஆரம்பிச்சு தீப்த அக்னிக்கு போயாச்சு. பிரதீப்த அக்னி வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க 1 கிலோ ஃபுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா மலம் வந்து பாத்தீங்கன்னா 50 கிராம் தான் மலம் போகுது அப்படின்னா, மலமே இல்லை அப்படின்னா உங்களுடைய அக்னி பிரதீப்த அக்னி ஆயிடுச்சுன்னு. இந்த அக்னி வந்து பாத்தீங்கன்னா எரிய 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 என்ன ஆகும்னா மிச்சம் இல்லாம மலங்களை வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடும், எரிச்சிடும். இந்த மலங்களை எரிக்க வந்து என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய பாடியில பிளட் வெசல்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடோடது வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் இல்லாமையே போயிடும். வெறுமனே ஆக்சிஜன் அங்க இருக்க எந்த மலங்களும் இல்லாததுனால என்ன ஆகும், பாடி ஃபுல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்ச கத்திரிக்காய் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா, எவர் ஃப்ரெஷ்ஷா பாடி மைண்ட் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜுவலனம்னு பேர். இந்திரியங்கள், புத்தி, தேகம், இந்த சரீரத்தோட ஸ்கின் டெக்ஸ்டர் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குளோ வர ஆரம்பிச்சு. இந்த குளோக்கு பேர் தான் ஜுவலனம் அப்படின்னு பேர். விருத்திகாரர் சொல்ற ஹிருதயாத், ஹிருதயத்திலிருந்து ஆரம்பிச்சு நாபி ஸ்திதக சமானக, ஹிருதயத்திலிருந்து நாபிஸ்தானம் தொப்புள் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடியதுதான் சமானம். சமானோட ஸ்தானம் இவ்வளவுதான். இதை கரெக்டா போட்டிருக்காரு. ஆனா உதாரணத்துக்கு மட்டும் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, உதான வாயோட ஸ்தானம் எது தெரியுங்களா, தொண்டையிலிருந்து ஹிருதயம் வரைக்கும். அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அதை சொல்லாம மூக்குல இருந்து தலை உச்சிட்டார். யாராவது படிச்சாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒழுங்காக டீச்சர்கிட்ட படிக்கல அப்படின்னா என்னடா இது தப்பா எழுதியிருக்கேன், இது என்ன தப்பா எழுதிருக்கு, மூக்குல இருந்து உதான வாயு இங்க மூக்குல இருந்து தலை வரைக்கும் இல்லையே, தொண்டை குழியில தானே ஸ்தானம் இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. அதை மாத்தி எழுதிட்டார். இதை கரெக்டா எழுதியிருக்க. ஹிருதயத்திலிருந்து நாபிஸ்தானம் வரைக்கும் சமான வாயுவோட ஸ்தானம். தஸ்ய வசீகாராத் அபிநிகட
ஆ நாபி, வசீகார ஆ நாபி. இங்க ஒரு ஒரு வசீகாராத்துன்னு ஒரு இத்து வந்து விட்டு போயிருக்கு, ஒரு தா விட்டு போயிருக்கணும். வசீகாராத் ஆ நாபி நிகட்டஸ்தான ஸ்தான அக்னேர் ஜுவலனம் பவதி. ஒரே ஒரு எழுத்து சம்ஸ்கிருதத்தை விட்டு போயிருக்கேன். தமிழ்ல கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ்ல வந்து தஸ்ய வசீகாராத் கரெக்டா இருக்கு. நீங்க சம்ஸ்கிருதத்துல யாராவது இது பண்ணணும்னா திருத்திக்கிங்க. சம்ஸ்கிருதத்துல வந்து பாத்தீங்கன்னா தஸ்ய வசீகாராத், அந்த தா போடாம இத்து போடாம என்ன பண்ணுங்க, தா போட்டீங்கன்னா வசீகாராத் ஆநாவி நிகட்டஸ்தான. இந்த சமான வாயுவை நம்ம ஜெயிக்கிறதுனால அந்த ஆநாபி நிகட்ட அப்படின்னா அந்த நாபிஸ்தானத்துக்கு பக்கத்துல இருக்கிறது. எங்க இருந்து பக்கத்துல இருக்கு? ஹிருதயத்துல இருந்து ஆரம்பிச்சு நாபிஸ்தானம் வரைக்கும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த அக்னியானது என்ன பண்ணுதுன்னா ஜொலிக்க ஆரம்பிக்குது. சமான வாயுனா என்ன சொல்லியிருக்கேன்? அக்னி. அந்த அக்னி வந்து பாத்தீங்கன்னா ஜொலிக்க ஆரம்பிக்கிறது. அதனால ஏன அசௌ யோகி ஜுவலக்னி இவ திருஷ்யத்தை இத்தியர்த்தக. ஜுவலன் ஏன அசௌ யோகி ஜுவலன் இவ திருஷ்யத்தை இத்தியர்த்தக. ஜொலிக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த யோகி என்ன ஆயிடுறான், அப்படியே கண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜொலிக்கிற மாதிரி ஜோதி சுருப்பமா இருக்காருப்பா அப்படின்னு வரலாறுலாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஜோதி சுருப்பமா இருக்காரு, அக்னி மாதிரி இருக்காரு, ஒளி உடம்புன்னு சொல்லுவோம். இதை வந்து பாத்தீங்கன்னா யோகத்துல வந்து ஒளி உடம்புன்னு சொல்லுவோம். வெறும் அக்னியோட ஜுவால மாதிரி பிரகாசிக்கிறது அப்படின்னு பேரு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா யோகி அடைகின்றான் என்று அர்த்தமாகிறது. ஆயிடுச்சு இதோட இது. அப்போ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன அபியாசம்? பிராணாயாமத்தோட கும்பகம். பிராணாயாமத்தோட கும்பத்தை அதிகப்படுத்த இந்த வாயு கிடைக்கும். அதுக்கு முந்தின இது வந்து பாத்தீங்கன்னா என்னாகும் அப்படின்னா வெறும் ஊர்துவகதி பிராணனை மட்டும் வாட்ச் பண்ணி இது பண்றதுனால, சம்யமம் பண்றதுனால முன்னாடி சொன்னது வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். பறக்கிறது, அது அப்புறம் இச்சா மிருத்தியோட இருக்கிறது சொல்லியாச்சு. இதோட 40 சூத்திரங்கள் முடிஞ்சிச்சு. நாளையில இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 40ல இருந்து 55 வரைக்கும் இந்த சூத்திரம் இருக்கு. 55 தானே? 55 வரைக்கும் இந்த பாதம் வந்து முடிகிற வரைக்கும் இருக்கு. அதை நம்ம என்ன பண்ணுவோம், யோக சூத்திர பாஷ்யத்தை பார்த்துக்குவோம் 41ல இருந்து நாளைக்கு. 55 முடிச்சதுக்கு பிறகு என்ன பண்ணுவோம், திரும்ப இங்க 41ல இருந்து யோக சுதாகரம் பார்க்கலாம். சரியா? இனிமேல் தூக்கி ஓரமா வச்சிருங்க. நாளையில இருந்து உங்களுக்கு PDF அனுப்பியிருக்கேன். 48 சூத்திரத்துக்கு யோக பாஷ்யம் அனுப்பியிருக்கேன். நாளையில இருந்து 41வது சூத்திரத்தோட யோக பாஷ்யம் போகாது. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமः. ஹரி ஓம். நாராயண நாராயண நாராயண. நமஸ்காரம். பிராசங்கிகமா சொல்றது உங்களுக்கு நிறைய நாலேஜ் கொடுக்கும். புக்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது டிரான்ஸ்லேஷன் ஒர்க்ல கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது கண்டுபிடிச்சிடலாம். ஆனா வந்து பிராசங்கிகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேரோட அனுபவம் அதெல்லாம் கலந்து வர்றது. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் தான் ரொம்ப வேல்யூ. ஒரு விஷயத்த வந்து அலங்காரம் பண்ணி அதை வந்து இன்னும் அதிகமா உத்கிருஷ்டமாக்குறது வந்து பாத்தீங்கன்னா பிராசங்கிகம். புரிதல், அதிகமான புரிதல் உண்டாகும். நீங்க எங்க போனாலும் அதை பார்க்க முடியும், உங்களால பார்க்க முடியும். வெறும் எந்த மீனிங் மட்டும் பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு அதிக நாலேஜ் வராது, ஒப்பிட முடியாது எங்கேயும். ஏன் அப்படி நடந்துச்சு, ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா ஆன்சர் கிடைக்காது. அப்போ என்ன நடக்குதுன்னு நமக்கு நல்லா தெரியணும். ஒரு புராணம் படிச்சீங்க அப்படின்னா அந்த புராணத்துல இது மாதிரி இன்சிடென்ட் எல்லாம் வரும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓ யோகத்துல இது சொல்லியிருக்கு இதுதான் இங்க சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம்.